இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கச்சேரி. யோ இவங்க ரெண்டு பேரும் தூக்கி உள்ள வையா. போடா. அடிக்காதீங்க சார். டேய் வாங்கி வாடா. என்ன சாப்பிட்டீங்க? ஒரு தோசை ரெண்டு இட்லிமா. இதான் கீரை வாங்கிட்டு வர நேரமா? போ. இந்தாங்க மீதி காசு. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? டேபிள தொடச்சிட்டு இருக்கேன். ஆஹா, டேபிள் தேஞ்சிர போது கொஞ்சம் மெதுவா தொடடா. ஒழுங்கா தொடடா. கவனத்தை எங்க வச்சுக்கிட்டு தொடக்கிற? இவங்களை எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் மாரடிக்க வேண்டியதா இருக்குது. செய்டா. நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன சொன்ன? இப்ப என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லம்மா, உங்க கண்ணு ரொம்ப பவர்ஃபுல் கண்ணுமா. அந்த சின்ன அழுக்கு கூட இந்த கண்ணுல தெரியுது பாத்தீங்களா? அப்படியே அந்த கண்ணுமா. இல்லம்மா, அழகான கண்ணுன்னு சொல்ல வந்தேன். போதுமா, ஒழுங்கா டேபிள தொட. உனக்கு தான் உடம்பு முடியல, எதுக்குமா அவன் கிட்ட போய் கத்திட்டு இருக்க? முடியல, பேசாம இருமா. உள்ள போய் வேலையை பாரு போ. வாங்க வாங்க மாஸ்டர். டேய் போதுடா தொடச்சது. போ. போறமா. இலைய போடுப்பா. சரிமா. தம்பி என்ன வேணும்? ரெண்டு இட்லி எடுத்துவாங்க. உங்களுக்குமா? எனக்கும் இட்லி தான். வாங்க வாங்க இலைய போடுங்க. எவ்வளவு நேரம் ஒரு இலைய போட? என்ன நம்ம ஹோட்டல் முன்னாடி போலீஸ் வந்து நிக்குதே. இந்த ஹோட்டலா சார்? ஆமாமா. டேய், யூ மீன் மீ? உன்னை தாண்டா, வாடா. என்ன சார், எது கூப்பிட்டீங்க? சார் சார் சொல்லுங்க சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஆமா, இங்க ராஜேஸ்வரி யாரா? யூ மீன் ராஜராஜேஸ்வரி? டேய் இங்கிலீஷா? இல்ல சார், அவங்க எங்க முதலாளி அம்மா சார். எங்கடா இருக்காங்க? உள்ளதான் சார் இருக்காங்க. என்ன சார் விஷயம்? அவசியம் உன்கிட்ட சொல்லி ஆகணுமோ? வேணாம் சார், வேணாம் வேணாம். நீங்க அங்கே அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க. சரி, உள்ள வந்து யாருன்னு காட்டு. சார் அதோட வேற என்ன சார் எனக்கு வேலை? வாங்க நான் காட்டுறேன். வாங்க உள்ள வாங்க. அம்மா வாங்க. நம்ம ஹோட்டல்ல பரவாயில்ல, கூச்சப்படாம வாங்க சார். என்ன வேணுமோ சாப்பிடுங்க. இங்கதான் இருக்காங்க, வாங்க நான் காட்டுறேன். ஓடா. என்ன இவன் போலீஸ கூட்டிட்டு வரா? திட்டினதுக்காக கூட்டிட்டு வந்துட்டானா படுபாவி? யாருன்னு சொல்றா? வாங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க. நான் வந்து வரலாம்ல? அம்மா ஏண்டா, ஏதோ கோவத்துல நான் 4 வார்த்தை பேசிட்டேன், அதுக்காக போலீஸ் எல்லாம் கூட்டு வருவியா? அம்மா, நான் ஒன்னும் கூட்டு வரலாமா, அவங்க தான் என்னை கூட்டு வந்தாங்க. சார் இவங்க தான் எங்க முதலாளி அம்மா, ராஜராஜேஸ்வரி. ஓஹோ, நீங்க தான் ராஜேஸ்வரியா? ஆமா சார். எதுக்கு சார் கேக்குறீங்க? சொல்றேம்மா, அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு பொண்ணு இருந்துதாமே, பேரு கீர்த்தி. அந்த பொண்ணு எங்க? கீர்த்தியா? சார் இவங்க தான் எங்க சின்ன முதலாளி அம்மா, பேரு கீர்த்தி. இவங்களையும் தான் நீங்க தேடி வந்தீங்க. என்ன சார் விஷயம்? 2 பேரும் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. எங்க சார்? ரயில்வே ஸ்டேஷனுக்கா? ரேடியோ ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குடா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஸ்டேஷனுக்கா? ஏன் சார், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? திருட்டு நகையை வாங்கினா ஸ்டேஷன் கூட்டு போவாம கோயில் குளத்துக்கா கூட்டு போவாங்க? திருட்டு நகையா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, கம்மி விலையில கிடைக்குதுன்னு 2 திருடங்க கிட்ட இருந்து திருட்டு நகையை வாங்கியிருக்காங்க. திருட்டு நகையா? அம்மாவும் பொண்ணு கேடியோல பாத்துருக்காங்களே. திருடங்க கிட்ட தெரியாம வாங்கினாங்களா, இல்ல திருடங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சாதான் உண்மை தெரியும். சார், ஐயோ, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது சார். நாங்க நகை வாங்க போயிருந்தோம். அவங்க கஷ்டம்னு அவங்க நகையை விற்க வந்தாங்க. கொஞ்சம் விலைக்கு நாங்க அதை வாங்கணும், அவ்வளவுதான் சார். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை தயவு செஞ்சு நம்புங்க சார். ஆமா சார், நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தா
பெரிய அவமானம் சார். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். அது வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு உண்மையை நாங்க வர வச்சுக்கிறோம். நீங்க வாங்க மா, கூட்டு வாமா இவங்க 2 பேரையும். மா 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. அம்மா, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க போறியா இல்லையா? நான் என்னடி சொல்றது? எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு படபடன்னு இருக்கு. என்ன போய் சமாளிக்க சொல்றியே? அதான் அந்த நகையை வாங்க வேண்டாம்னு சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா? இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாரு. மா சொல்றது காதுல விழுதா இல்லையா? வரீங்களா? தரன்னு இழுத்துட்டு போவா. வேணாம் சார், நாங்களே வந்துடுறோம். இவங்க மிரட்டுறத பார்த்தா உண்மையா செஞ்சாலும் செஞ்சிருவாங்கடி. பேசாம வந்துரு. அவங்க ஒழுங்கா கூப்பிடும்போது நம்ம போயிடலாம். ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்களே. சொன்னா கேளுடி. எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். அம்மா, இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ பாட்டுக்கு போலாங்கிற. விட்டா பேசிட்டே இருப்பீங்க. ஜீப்ல ஏறுங்க, மத்ததெல்லாம் அங்க போய் பேசிப்போம். ஐயோ சார், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு சார். ப்ளீஸ் சார், வேண்டாம் சார் எதுவும். ஏ கீர்த்தி, பயப்படாதடி. அது அம்மா இருக்கல்ல, வா போலாம். சார் வேண்டாம் சார். கஸ்டமரை கவனி. சரிம்மா. அந்த தம்பி காப்பி கேட்டு பாரு. அவருக்கு போட்டு கொடு. சும்மா நாங்க இல்லன்னு இஷ்டத்துக்கு இருக்க கூடாது. சரியா? நீ வாடி, நம்ம போலாம். மா வாமா. வரோம். வா. கீர்த்தி போலாம். பேசிட்டே இருப்பீங்க, வாமா. பயப்படாத, அம்மா இருக்கல்ல. டேய் உள்ள போய் பாருங்கடா. யாருக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்னம்மா பார்த்து சார்? போடுங்க. சார் ஏய் பேசாம ரயில்ல உன்னையே ஏத்திடுவேன். போடா. மகுடா, என்னடா நடக்குது இங்க? அதான் மாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்களா உள்ள போங்க, நான் வந்துடுறேன். மாஸ்டர் உள்ள போய் வேலையை பாருங்க. போங்க அண்ணா, போய் சப்ளை பாருங்க. வேலு, எப்படி இன்ஸ்பெக்டர் பேசிட்டு போனதை பாக்குறப்ப கூடி சீக்கிரம் திருடினவங்களை கண்டுபிடிச்சிருவாங்கதான் எனக்கு தோணுது. பக்கோடா தாங்க ஃபோன் பண்றான். என்ன விஷயம்னு கேட்டு போயிடலாமா? சொல்றா. டே வேலு, இப்போ நீ எங்க இருக்க?